என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இன்று கடக ராசி பற்றி மேலும் தொடர்ச்சியான ஒரு பதிவு. இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்பா வகையில் எப்பவுமே சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அப்பா வகையில் இவங்க அப்பா தாத்தா, அதாவது முன்னோர்களுடைய வழிபாடு, அவங்க தெய்வ வழிபாடோட செஞ்சுருக்கிற சில விஷயங்கள் இவங்க அந்த வழிபாட்டை மறந்துருப்பாங்க. இதனாலேயே இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, இந்த ஏதாவது இவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே இருக்கும். இவங்களுடைய கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வம்சாவளியில் பெண் பிள்ளை பிறந்து இறந்திருப்பாங்க. அந்த பெண் பிள்ளை கன்னி தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தும். அந்த தெய்வ வழிபாட்டையும் இவங்க மறந்துருப்பாங்க. இவங்களுடைய முன்னோர்களுடைய செயல்பாடு என்ன பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். இந்த திருமண வாழ்க்கை மட்டும் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் மாறுபட்டு ஒரு அமைப்பு ஏற்படும். இது பூர்வ ஜென்மம் தொடர்பக்கூடிய ஒரு பந்தம்னு சொல்லணும். ஏன்னா இந்த கடகராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை மட்டும் சரி, உடல் தாம்பத்தியத்திலையும் சரி, மற்ற விஷயம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு பார்த்தா ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னப்பா தைரியமாக இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க படுற பாட்டு நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா தான் தெரியும், அவங்க ஏண்டா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனாலும் கடமைகளும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருக்காவது நம்ம வாழ்ந்து தானே ஆகணும், நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வாழ்க்கையை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமாக இவங்க வீட்டை விட்டு, அதாவது இவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வந்துடலாம்ப்பா, கொஞ்சம் ஒரு வெளியில் போயிட்டு வந்தாலே இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தாங்கன்னா ஒரு 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 நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இவங்க இருக்கணும். ஆனால் இதுக்காகவே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய எண்ணங்கள் தான் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் அண்ணன் தம்பியினுடைய இதில் இவங்க மட்டும் அந்த பிரச்சனையை சந்திச்சிருக்க மாட்டாங்க. இவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. அதனால் இது இவங்களுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த மூன்றாவது நபர்களுடைய நண்பர்கள் கூட இவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. நண்பர்கள் மட்டும்தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம், சந்தோஷம். ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு கடவுள் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருப்பாரு. உணர்கிற சக்தி கொடுத்துருப்பாரு. நம்ம ஏன் உணர்கிற சக்தி, அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியங்கள், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த கடகராசி பூசத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதிகமாக இவங்களுக்கு வயிறு சம்மந்தமான இடங்களில் தான் இவங்களுக்கு பிரச்சனையே இருக்கும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது கூட யோசிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் சாமியே கெதின்னு கிடந்துருவாங்க. கோயிலே விடுங்கப்பா, நான் சாப்பிட்டேன் பாட்டுக்கு என் காலத்தை போகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இவங்க வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வீடு ஏதாவது ஒரு பெண்களால் தான் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில். ஆனால் மனைவியிட்ட இவங்க தன்னுடைய